வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இன்று இரவு பல வெளிநாடுகளில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக வேண்டி இருந்தது. நாளைக்கு தமிழகத்தில் இந்தியாவுடைய பல பகுதிகளில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சென்சார் பிரச்சனை நீதிமன்றத்திற்கு சென்றதுன்னு படம் வெளியாகலை, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாளைய தினம் 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதி அறிவித்திருக்கிறார். இந்த சூழலில் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதங்கள் சென்று கொண்டிருக்க, நடிகர்கள்லாம் இதில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் பல முகங்கள் இந்த விவகாரத்தில் பாஜகவை கண்டித்து குரல் கொடுக்கிறார்கள். கிறிஸ் சோடங்கர் காங்கிரஸ் பொறுப்பாளர், அதே போல் பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், KS அழகிரி, விஜய் வசந்த் அப்படின்னு பலரும் விஜய்க்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிராக அப்படின்ற இந்த குரலை பதிவு செய்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியாக விஜயை நீங்கள் எதிர்க்கலாம், நடிகர் விஜயை நீங்கள் எதிர்க்காதீங்க அப்படின்றாரு திரு கிறிஸ் சோடங்கர். பாஜகவுடைய மிரட்டல் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்றாரு. தமிழக மக்களை அவமதிப்பதற்கு இது சமமாகும் அப்படின்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதே நேரத்தில் சென்சார் போர்டை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துது பாஜக அப்படின்றாங்க ஜோதிமணி. ஜனநாயகன் படம் விவகாரத்தில் சென்சார் போர்டு வேற, கட்சி வேற, நீங்கள் சென்சார் போர்டை அரசியலாக்குறீங்கன்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசலாமா அப்படின்ற கேள்விகளையும் கேட்கிறார். ஜனநாயகன் சர்ச்சை, காங்கிரஸ் ஆதரவின் பின்னணி என்ன, விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய சினிமா பத்திரிகையாளர் திரு கோடங்கி அபிரகாம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து விஜய் ஆதரவாளர் திரு பிரதீப் விஸ்வநாதன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு இதயதுல்லா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு இதயதுல்லா, விஜய் ஆதரவு காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கீங்க போலயே. நான் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் சென்சார் போர்டு மெம்பராக, ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு என்று சொல்வார்கள், அதில் இருந்தவன். ஓகே, அதன் நடைமுறைகளை அறிந்தவன். அதில் 3 பேர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா 4வது சொல்கிறது ஈடுபடாது, அது சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அவருடைய இதை மட்டும் பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, பெரும்பான்மை இருக்குது. 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் அதுவும் ஒத்துக்கிட்டு கையெழுத்தும் போட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு புகாரை மேலே கொடுத்துருக்காரு. இது இதுவரை நடைபெறாத ஒரு முன்மாதிரி, தவறான முன்மாதிரி. என்ன நடக்கும் சொன்னால், பெரும்பாலான உறுப்பினர்கள் நாங்கள் இது சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு நடந்துச்சு, ஏற்கனவே குற்றப்பத்திரிக்கைங்கிற ஒரு படத்தை கூட நடந்துச்சு. நான், திரு முக்தா சீனிவாசன், திருமதி சிவசங்கரி உட்பட 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு நாங்கள் 4 பேர் தான் அதில் இருந்தோம். திரு முக்தா சீனிவாசன் மறைந்து போனவர், சிவசங்கரி எழுத்தாளர், நான் உள்பட 4 பேர் இருந்தோம். அப்போ 4 பேரும் சேர்ந்து ஒரு சில கட்டுகள் தான் கொடுத்தோம், வேற ஒன்றும் சொல்லலை. அந்த கட்டுகளை ஏற்றிருந்தால் அந்த அற்புதமான ஒரு படம் வந்திருக்கும். உள்ளபடியே அந்த காலகட்டத்துக்கு அது அருமையான படம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதில் ஒருவர் போய் புகார் தான் கொடுத்துருக்காரு. இங்கேயே சர்டிஃபிகேட் கையெழுத்து ஆகி முடிக்க வேண்டிய ஒரு வேலை. இதுதான் முறை. காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்தும், ஏன் பிஜேபி ஆட்சி காலத்தில் அப்படியே இருந்திருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக பிஜேபி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இடையில நடைமுறைகளை மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறு. எந்த வகையிலும் என்ன நடக்கும், நடைமுறைகளை மெயின் நடைமுறையில் மாற்ற முடியாது. இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ இது எங்கள் தலைவர் கிரீஷ் சோடங்கர் சொல்கிற மாதிரி, இது நடிகர் விஜய்க்கு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு வந்த பிரச்சனை. அவருக்கு மட்டும் இன்னைக்கு வரல, பராசக்தி படத்துக்கும் வந்திருக்கு. அதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ என்ன, எந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக ஈடியை வைத்துக்கொண்டு ஏமாற்றுவது, கலெக்ஷன் பண்ணுவது, ஐடிஐ வைத்துக்கொண்டு அவர்கள் கலெக்ஷன் பண்ணுவது அல்லது கரப்ஷன் பண்ணுவது, அதே மாதிரி நம்முடைய பல்வேறு அமைப்புகளை வைத்துக்கொண்டு இது மாதிரி கரப்ஷன், கலெக்ஷன் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதில் இன்றைக்கி புதுமையாக இந்த வேலையை பார்த்துருக்காங்க. திரைப்பட தணிக்கை குழுவை பயன்படுத்தி இங்கே ஒரு கட்சியை சரண்டர் ஆக்குறதுக்கு, தங்களுக்கு கீழே கொண்டு வருவதற்கு அதை விஜயை பயன்படுத்தி பண்ணுறதாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியில் பாறாங்கல்லாக இருக்கிறோம். இரும்பு எஃகு கோட்டையாக எங்களுடைய கூட்டணி இருக்குது. அதை யாராலும் எதையும் செய்துவிட முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, தமிழ் படங்களுக்கு, தமிழர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய திரைப்படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் அது எதிர்குரல் கொடுக்கும். காங்கிரஸ் எதிர்குரல் கொடுக்குது. தாவேக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்கா அஃபிஷியலா?
இந்த கேள்வியை தாவேக்காவே கொடுக்கல. சரி, திமுக கொடுத்திருக்கா? திமுக கொடுக்கல. திமுக கூட்டணி கட்சிகள் பாஜக எதிர்க்கிறார், திருமாவளவன் கொடுத்திருக்காரா? காங்கிரஸ் மட்டும் கொடுக்குது. அதுவும் விஜயோட கூட்டணின்னு பேசின ஒரு 5 பேர் கொடுக்குறாங்க. என்ன கணக்கு? உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சாட்டி உங்களை சப்போஸ் அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் நிச்சயமாக நடக்க போறது இல்லை. உங்க மேல இந்த குற்றச்சாட்டு இல்லை, அது வேற விஷயம். அந்த நேரத்தில் வந்து யார் குரல் கொடுக்க முடியும்? வெளியே உள்ளவர்கள் தான் குரல் கொடுக்க முடியும். இவங்க மிஞ்சி போனால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகும்போது 2 வார்த்தை பேசிட்டு போகலாம், இவ்வளோ தான் செய்ய முடியும். அதுவும் காவல்துறை அனுமதித்தால். அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளியே உள்ளவர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும். ஓகே, கரூர் சம்பவத்துக்கு அதிமுக விஜய்க்காக குரல் கொடுத்த மாதிரி அப்படி இங்க அதிமுக விஜய்க்காக குரல் கொடுத்ததுங்கிறது அது அரசியல். நான் இல்லைங்கள. அப்போ நீங்க இப்போ நான் சொல்வது அரசியல். அதான் மீண்டும் சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்வது, அன்னைக்கு கூட எங்கள் தலைவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி திரு விஜயை கேட்டார். அதுக்காக வேண்டி விஜயோட எங்களுடைய கட்சியோ கூட்டணியோ அதெல்லாம் கிடையாது. பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு நடிகர் பாதிக்கப்படுறது மட்டுமில்ல, ஒரு தமிழ் திரைப்பட இதே அமைப்பே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு புதுமையான அளவில் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இது தவறுன்னு சொல்கிறோம். சரி, நீங்கள் மேலே இங்கேருந்து நீங்கள் போகுது இல்லையா, அங்கேயாவது அதை வந்து உடனடியாக பார்த்து ரிலீஸ் பண்ணலாம். ஒரு படம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க முடியும். மறுதணிக்கைக்கு போயிருக்கலாம். மறுதணிக்கைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, போயிருக்கு. போன இடத்துலையாவது இதனுடைய அவசரத்தன்மையை கணக்கிட்டு, இதுக்கு முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரே நாள் 2 நாளில் மறுதணிக்கை நடந்திருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஆபத்து பல்வேறு வகையிலும் பாஜகவால் வருகிறது. தமிழ்நாட்டு நிதியாக இருக்கலாம், தமிழ்நாட்டு அரசியலாக எதிர்க்கிறீங்க. பாஜக தான் இருக்குது, இதை மட்டும் செய்யல. விஜய் ஆதரவுன்றக்காக எதிர்க்கல. நிச்சயமாக விஜய் கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கல. இந்த நிமிஷம் வரை நான் சொல்றேன், நடிகர் விஜய்க்கு ஆதரவு. நடிகர் விஜய் மட்டுமல்ல, அந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், அதை பார்க்க உலகமெழுக்கும் விரும்பியவர்கள், இவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். இதுதான் உண்மையை ஒழிய இதுல எந்த ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைமை உங்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க குரல் கொடுத்துருக்கணும் தமிழ் மக்களுக்காக வேண்டி, அவங்க கொடுக்கல. பாஜக தலைவர்கள் குரல் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, மோடி தான் ஜனநாயகன், விஜய் ஜனநாயகன் இல்லை. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய சாதி மதங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருந்த பாஜகவினர் இன்றைக்கு அவங்க யோசிக்கிறாங்க, விஜய் அவர்கள் அதிமுகவோட பெரிய அளவில் வாக்கு வாங்குவாங்கிற நிலைமை வந்து திரு அமித்ஷா அவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தெரிந்திருந்தால் அதிமுகவோட கூட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, அப்பவே விஜயை வளர்த்திருப்பாங்க, கூட்டம் சேர்ந்திருப்பாங்கிற எண்ணம் வருது. இப்பவும் அவர் மேல ஐடி வந்து அவருடைய ஜனநாயக விஷயமோ, அவருடைய மற்ற எல்லா விஷயங்களும், கரூருக்கு அவர் சிபிஐ அழைத்திருக்கக்கூடிய விஷயமோ, கரூர் சம்பவத்துக்கு, இதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு வழியில் அவரை மடக்கி சரண்டராக்க பார்க்குறாங்க. எப்படி திரு அன்புமணி அவர்கள் மீது உள்ள வழக்குகளை தூசி தட்டி எடுத்துருவோம், எப்படி எடப்பாடி அவர்களுடைய சம்பந்தி அவர்களுடைய வழக்குகளை நாங்கள் தூசி தட்டி எடுத்துருவோம், எடப்பாடியை சரணை வைத்தாரோ அதுதான் பாஜக நடக்குது. பாஜக ஒரு நாசகார அரசியல். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பார்த்தீங்களா, இதே இதில் என்ன சொல்றாருன்னு, விஜய சரண்டர் ஆக்குறதுக்காக இங்கே சென்சார் போர்டு மூலமா ஒரு அழுத்தம் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். சார், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்ன, நான் பாஜக ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி என்கிட்ட அந்த கேள்வி கேட்குறீங்க கார்கே. ஆனா ஒரு அரசியல் விமர்சகராக தான் நான் பதில் சொல்றேன். இந்த சென்சார் போர்டு மூலமாக இந்த விஷயம் கையாளப்பட்டிருப்பது தவறானது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா பல இடங்கள்ல தட்கல் முறையில் உங்களுக்கு சென்சார் போர்டு கிளியரன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து 18-19ஆம் தேதி டிசம்பர் வாக்குல சென்சார் போர்டுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து சஃபிஷியன்ட் டைம் இருந்திருக்கு. அதனால வந்து இதை வந்து சென்சார் போர்டு சரியான வகையில் கையாளவில்லை என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இது ஒழுங்கான வரையில் இன்னும் கொஞ்சம் இதை வந்து கையாண்டிருக்கணும். சோ அப்போ அதுல அரசியல் இருக்கிறதா என்ற பார்வை சரியான பார்வை, அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாஜக வந்து இப்படி ஒரு ஜனநாயகம் படத்துக்கு வந்து ஒரு ப்ராபகண்டா கொடுப்பதற்காக இதை செய்வார்கள் என்று நான் நினைக்கல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் என்னைக்கோ ஒரு சென்சார் கிளியரன்ஸ் வரப்போறது இதுக்கு. இஃப் நாட் டுடே ஆர் டுமாரோ, இன்னொரு 2 நாள்லயோ 3 நாள்லயோ, இல்லைன்னா வந்து எப்ப படம் ரிலீஸ் ஆக போறதோ அப்ப வந்துட போறது. அதுல மாற்று கருத்தை கிடையாது. அப்போ இது வந்து பயங்கர ப்ராபகண்டா ஆக போகும். என்னதான் இருந்திருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக ஒரு முயற்சி வந்திருக்கும். ஆனா இப்ப என்னன்னா, பாவம் இதயத்துல்லா அவர்கள் என்னோட மிகப்பெரிய நண்பர் தான். நம்ம நிறைய விவாதங்கள்ல ஒன்னா பங்கேற்று இருக்கோம். ரொம்ப கண்ணியமாக நாங்கள்லாம் ரொம்ப கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்கோம்.
அவருடைய நிலைமையை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஆடு நனையுதே ஓனாய் அழுததுன்னு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி விஜய்க்கு என்ன ஆனா இவங்களுக்கு என்ன? விஜய்க்காக ஒண்டி ஒரு அதுவும் என்ன ஏதோ ஒரு போற போக்குல ஏதோ ஒரு இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தா பரவாயில்ல. இவர் கொடுக்கிறார், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி கொடுக்கிறார், அதுக்கப்புறம் வந்து சோடங்கர் கொடுக்கிறார். எல்லாருமே ஒத்தவங்களா ஜெய் ஜெகத் கேங் முழுக்க வந்து உள்ள வந்து இறங்குறாங்க இதுல. அங்கதான் வந்து அண்ட் அதை வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது காங்கிரஸ்னால. ஏன்னா இது வந்து ஒரு விதமான நாங்க பாஜக இருக்கதாலதான் காங்கிரஸ் குரல் கொடுக்க வேண்டிய சூழல் வருது அப்படின்ற சார். பாஜக செய்யறது எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி குரல் கொடுக்குறாங்களா? இதே ஒரு பாலிவுட்ல இருந்து இருக்கக்கூடிய படங்கள்லாம் தடை செய்யப்பட்ட போது காங்கிரஸ் வந்து முன்னாடி நின்று போராட்டம் நடத்திருக்காங்களா? இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா? அங்கதான் இங்க அரசியல். இங்க நாங்க உங்க பக்கம் இருக்கோம், கவலைப்படாதீங்க, ஒரு கதவை திறந்தே வச்சிருக்கோம், ஒரு காலை நாங்க அந்த கதவு உள்ள வச்சிருக்கோம். ஆனா இந்த பக்கம் திமுக கிட்ட ஒரு பேரம் பேசுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட இருப்பது அவர்களுக்கு லாபம் தான், இல்லைன்னு சொல்லல. விஜயோட போவதை விட திமுக கூட இருக்கிறது ஒரு பெரிய லாபம் தான். ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஓட் டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய பார்ட்டி இதெல்லாம். ஆனா திமுக அந்த காங்கிரஸினுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி நடக்கிறார்களா என்பதுதான் இந்த காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். அப்ப எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான். பாரு, நாங்க வந்து ஓப்பனாவே சப்போர்ட் பண்றோம். முன்னாடி வந்து எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி வந்து திமுக மேல ஒரு விமர்சனங்களா கொடுத்துட்டு இருந்தாங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து பேசினதாகட்டும், இல்ல பிரவீன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு கடனை பற்றி பேசினதாகட்டும், ஆட்சியில் பங்கு என்று தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கியதாகட்டும், அது தவறு கிடையாது. ஆட்சியில் பங்கு என்பது எல்லாரும் கேட்கக்கூடியதுதான். அப்புறம் பின்னாடி போய் பேசும்போது இல்ல அது வின் பண்ணி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படும். அது ஒரு பேரம் பேசுற டெக்னிக் தான். ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இல்ல நாங்க இதெல்லாம் கேட்டதை தாண்டி அங்க பாரு ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சுட்டோம், காலிங் பெல் அழுத்திட்டோம், ஏற்கனவே அழுத்தி இருக்கோம், அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம், நாங்க இருந்தாலும் பப்ளிக்கா சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட்டிங், ஒரு பாஸ்டரிங்கா தான் நான் அதை பார்க்கிறேன். இல்ல ராகுல் காந்தி இந்த விவகாரத்துல கருத்து சொல்லல, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து சொல்லல, ஆதரவாவோ எதிர்ப்பாவோ. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க தானே கூட்டணியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க சார். அப்போ ராகுல் காந்தியோ இல்ல செல்வ பெருந்தகையோ மாணிக்கம் தாக்கூரையோ இல்ல பிரவீன் கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல கிரீஷ் சோடங்கரையோ நீங்கள் உங்கள் கருத்தை நாங்கள் ஆமோதிக்கவில்லை, இது தவறு, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தப்படுத்த வேண்டிய இந்த ஜனநாயகம் வெளியிட பத்தி கூட இல்ல, ஆட்சியில் பங்கு இதெல்லாம் நாங்க வந்து பப்ளிக்கா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா இதுவா இருக்கும். ஏன் இதே செல்வ பெருந்தகை அவர்களே ஒரு இதுல என்ன சொன்னாரு, கிரீஷ் சோடங்கரனுடைய இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் அதே தான் அப்படின்னாரு. மாணிக்கம் தாக்கூர் வந்து இவர் MM அப்துல்லானுடைய ட்வீட்டுக்கு என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஆட்சியில் பங்கு என்பது அதிகாரபூர்வமான நிலைப்பாடு அப்படின்னு அவர் ட்வீட் போட்டார் முந்தா நேத்தி ஈவினிங்கோ. அப்போ செல்வ பெருந்தகை வந்து என்ன பண்ணிருக்கணும், இல்ல அது அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறார், கட்சியினுடைய நிலைப்பாடு அது இல்லை என்று சொல்லியிருக்கணும். ஏன்னா இவர் வந்து அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு, ஆட்சியில் பங்கு என்பது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு அப்படின்னு ஏதாவது ஒரு இதுல கேட்டா கூட, கேள்வி கேட்டு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லும் போதாம இருந்தா கூட ஒரு தவறான விதத்துல புரிஞ்சிருக்கலாம். ஐ வாஸ் மிஸ்கோட்டன் சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட்ல ட்வீட் போடுறார். அதுவும் MM அப்துல்லா அவர்களுடைய ட்வீட்டுக்கு பதில் போடும்போது இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது நடந்து 48 மணி நேரம் ஆக போறது, ஒரு ரெஃப்யூட்டல் கிடையாது. இல்ல அது அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடை அவர் சொல்வதற்கு அவருக்கு எந்த ஒரு விதமான அதிகாரமும் கிடையாது என்றும் சொல்லப்படும். அவர் வந்து எந்த விதத்திலுமே இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலயோ எலெக்ஷன் டிசிஷன்லயோ இதுலயோ அவர் சம்பந்தப்பட்ட அவர் தலைவர், முக்கியமான தலைவர் இல்லைன்னு சொல்ல அவர் சொல்லும்போது அதற்கு அப்படி இல்லை என்ற ஒரு மறுப்பு வரவில்லையா காங்கிரஸ்ல இருந்து? ஒரே வரி
நாள்தோறும் நான் சத்தியமூர்த்தி பவனில் தலைவர் செல்வ பிறந்தகையோடும் கிரீஷோடங்கிறவர்கள் வரும்போது அவர்களோடு இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னே கூட 2வது முறையாக முதல்வரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த கூட்டணி உறுதியான கூட்டணின்னு சொல்லி. அதிகார பகிர்வு என்பது வெளியில் சீட்டுகள் அதிகமாக கேட்கல சார். ஒரு பக்கம் இங்கே கூட்டணின்றீங்க, ஏன் அப்புறம் இன்னொரு பக்கம் விஜய் ஆதரவாக பேசுறீங்கன்னு கேட்குறாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். கட்சியில் பல கோரிக்கைகள் விடுறாங்க. இப்போது அவங்க ஒருத்தர் அதிகார கேட்பதோ அல்லது சீட்டுகள் வேணும் அதிகமாக கேட்பதோ எல்லா கட்சியும் கேட்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாமே விசிகா கேட்குது, கம்யூனிஸ்ட் கேட்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விஷயத்தை பொறுத்தவரை இதை வந்து ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பேச வேண்டும், காங்கிரஸ் கட்சியினர் அல்லது காங்கிரஸ் கட்சிக்குள் பேச வேண்டும். நான் இந்த நேரத்தில் சொல்றேன், இது மாதிரி பேசுவது கூட நிச்சயமாக இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தும். ஆகவே இன்றைக்கு நாம் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் கார்கே, அதே மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவருடைய நிலைப்பாட்டை தான் என்னால் சொல்ல முடியும். அதனால சரியா இருக்கு, சரியா போய். ஓகே, நான் திரு கோடங்கி அவர்கள்ட்ட ஜனநாயகன் படம் அப்பட்டமாக முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரசிகர்களை ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. அதை தாண்டி சினிமா பிரபலங்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. காமன் மேன் எப்படி நினைப்பாங்க? இப்போது ஜனநாயகன் படம் அரசியல் ரீதியாக முடக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க மாட்டாங்களா? இல்லை, ஆக்சுவலாக இதுதான் அவங்க நோக்கம். யார் நோக்கம்? ஜனநாயகன் படக்குழுவுக்கும் இதை முடக்கி வைத்தவர்களோட நோக்கம் என்னன்னா, மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல், மிகப்பெரிய ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. இதோ படத்தை முடக்கிட்டாங்க அப்படின்றத நம்பவே முடியாது. ஏன்னா இந்த படம் இன்னொரு மொழியில் வெளியான படத்திலிருந்து பெரும்பகுதி காட்சிகளை அப்படியே எடுத்திருக்காங்கன்றாங்க. அந்த படம் ஆல்ரெடி சென்சார் வாங்கி அது மக்கள் மன்றத்தில் போயிட்டு அவார்டே வாங்கியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காட்சிகள் எல்லாவற்றையும் இப்போ அவங்க வந்து ஒரு திரைப்படம் வருது அப்படின்னு சொன்னாலே திரைப்படத்தினுடைய தன்மை என்னவா இருக்கும்ன்றது அந்த ட்ரெய்லர் மூலமாக, டீசர் மூலமாக மக்கள்கிட்ட காட்டுவாங்க. நீங்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ இங்கே என்ன மாதிரியான மனநிலை மக்கள்கிட்ட வருதுன்னா, ஆல்ரெடி இந்த படம் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஊர் சென்சார் மாதிரியே உலக நாடுகளில் சில நாடுகளில் கம்பல்சரி அங்கே ஒரு சென்சார் இருக்கு. அதற்கு அனுப்பப்பட்டு அவர்கள் பார்த்து சென்சார் ஆகி அந்த நாட்டில் ரெடியாக இருக்கு. இங்கே மெயின் சென்சார் வாங்கினா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து வந்த தகவலில் பெரும்பகுதி தகவல் இவங்களுக்கு என்னவா வந்திருக்குன்னா, படம் பெருசா இல்லை எதிர்பார்த்ததை விட. ஆக மக்கள் மன்றத்தில் இப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடைசி படம் இல்லை, இந்த படத்தை அங்கே சென்சார் பார்த்துட்டு அங்கே கியூப், இங்கே கியூப் மாதிரி அங்கே ஏற்றி வச்சிருப்பாங்க. அதை யார் பார்த்துருப்பா? இந்த ப்ரீவியூ சென்சார் பார்க்கிற எல்லாருமே வந்து வெளியில சொல்ல மாட்டாங்கன்றத நம்பவே முடியாதுங்க. அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு. உறுப்பினர்கள் இருந்து தான் தகவல் வருது இல்லையா? அந்த மாதிரி அவர்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில தான் இந்த படம் இப்போதைக்கு வெளியில வருவதில்லை. இப்ப அண்ணன் இதயதோல் அண்ணன் கூட பேசும்போது யாரோ ஒருத்தர் அங்க சென்சார் பார்த்துட்டு ஒரு புகார் கொடுத்தாருன்றாங்க. இதுவரைக்கும் அது யார் கொடுத்த புகார்னே தெரியாது. அதுல மத துவேஷம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கொடுக்கப்பட்ட காட்சிகள் 3 நிமிட காட்சிகள்ல எந்த காட்சி வன்முறை அதிகமா இருக்கு அப்படிதான் மக்கள் எல்லாருமே பேசுறாங்க, தவிர மத துவேஷம்ன்ற விஷயம். ராணுவத்தினுடைய சின்னங்களை பயன்படுத்துறதுக்கு என்ஓசி கொடுக்கல, துறை சார்ந்தவங்க அதை பத்தி ஒப்பீனியன் கேட்கல அப்படின்ற மாதிரி சார். இது மட்டுமே அதை நிறுத்தி வைப்பதற்கான காரணமாக தெரியல சார். நானும் 27 வருஷமா சினிமாக்குள்ள தான் இருக்கேன் சார். நான் இது ரொம்ப குழந்தைத்தனமான காரணமா நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சென்சார் பண்ணப்பட்ட படத்திலிருந்து பாஜக மேல தானே போகும் இந்த குழந்தைத்தனமான காரணம். அதுதான் சென்சார் போர்டு யூஸ் பண்ணுது. இப்ப நீங்களே வரீங்க பாருங்க, சென்சார் போர்டுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றாங்க. பாஜகவை திட்ட ஆரம்பிச்சாதான் விஜய்க்கு ஆதரவு பெருகும். அப்பதான் சிறுபான்மையர் ஓட்டுகளை பிரிக்க முடியும். திமுக வெற்றிக்கு யார் வழி வைக்கிறாங்க கடந்த முறைனா, சிறுபான்மையர் வாக்குகள் தான் மொத்தமாக திமுக போகுது. அங்க நீங்க பிரிக்கணும்னா பிரித்தாலும் சூழ்ச்சி. இதுக்கு பின்னாடி என்னையே நீ அடி பரவாயில்லை. இப்ப யார் எல்லாரும் என்ன சொல்றாங்க? நேத்து வரைக்கும் திமுக காரணம்னு சொன்னாங்க. அடிப்படையில் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கிறவங்க சென்சார் போர்டுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூட புரிஞ்சிக்காம திமுகவை தொடர்ந்து அடித்தார்கள். ரைட், ஓகே. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க சார்? பாஜகவை திட்ட மாட்டாங்களா சார்? ஆமா, பாஜகவை திட்டுவாங்க. இப்ப பாஜகவை யார் திட்டுவாங்க? விஜயை விரும்புற எல்லாரும் பாஜகவை திட்டுவாங்க. அப்ப இப்ப எப்படி ஒரு நரேட்டிவ் செட் ஆகுதுன்னா, பாஜக தான் விஜயை வந்து வளர்ச்சியை தடுக்குது. அப்ப விஜய்க்கு நம்ம மொத்த ஆதரவை கொடுக்கணும். சினிமா மட்டும் பார்க்கல. இது பாஜகவோட பிளஸிங்கோட நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? 100% பின்னணியில பாஜக தான் இதற்கான எல்லா வேலையும் செய்து. இன்னொரு விஷயம், இப்ப ஏற்கனவே நான் அந்த கருத்தை சொல்லுவதற்கு முன்னாடி சொல்லிட்டேன். குற்றப்பத்திரிகை ஒரு படம், அப்ப காங்கிரஸ் ஆட்சி காலம், அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் முடக்கப்பட்டிருந்துச்சு. சென்சார் போர்டுன்றது வந்து தனியான அமைப்பாக செயல்பட விட்டிருந்தா அது பாட்டு எப்பவுமே செயல்படும். ஆனால் இப்ப எந்த அமைப்பும் தனியா இல்லை.
எல்லாமே பாஜக கைவசம் இருக்கு. இடி இருக்கு, ஐடி இருக்கு, எல்லா துறைகளும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க. இப்போ இது ஒரு 350 கோடி 400 கோடி செலவு பண்ணி முடக்கப்பட்டிருக்கு இல்லையா? பேச வேண்டியவர் யார்? நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். முதல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசணும், விஜய் பேசணும். ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட புதுசு சார். உலகம் அறிந்தவர் விஜய் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? கரூர் சம்பவம் நடந்து 4 நாள்ல என்ன போட்டார் வீடியோ? முதல்வர் அவர்களே என் மேல கை வைங்க, என் தொண்டர்கள் மேல வைக்காதீங்கன்னு சொன்னார் இல்லையா? இல்ல நான் முடிச்சிடறேன் நான். அப்ப அதே மாதிரி 350 கோடியை முடக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இது யார் முடக்கி வச்சிருக்கா? ஒன்றிய அரசாங்கம் தானே. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்கு? ஏன் இப்ப ஒரு வீடியோ போட வேண்டியது தானே, ஒரு கேள்வி கேட்க வேண்டியது தானே, வாய் திறக்க வேண்டியது தானே? 12ஆம் தேதி சிபிஐ கூப்பிட்டு இருக்கணும்னு அமைதியா இருக்காரா? என்ன காரணம்? நோக்கம் என்ன? அப்ப நீங்க எதுக்குமே வாய் திறக்க மாட்டீங்கன்னா நேரடியா முதல்வர் நாற்காலிக்கு மட்டும் வருவீங்களா? அந்த இடத்துல இப்போ ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போற மனநிலையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள்ட்ட இப்படி ஒரு செய்தியை போனா அது கலவரமாவோ வன்முறையாவோ மாறிடாதா? அதை தடுப்பதற்காக விஜய் அமைதியா இருக்காருன்னு பார்க்க நீங்க வேண்டாமா? வந்து கரூர் சம்பவத்துல நீங்க பேசின பேச்சு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம ஆதவ் போட்ட அந்த ட்வீட் அதெல்லாம் கலவரம் ஆகாதுன்னு அவங்களுக்கு எல்லாம் தோணாதா? அடிப்படையில் யோசிக்க மாட்டாங்களா? நீங்க என்ன பிரபலங்கள் வாய் திறந்தாலே சர்ச்சை ஏற்படுது இல்ல? இப்ப இருக்கிற இந்த அமைதியும் ஏன் அப்ப வரல? அப்ப நீங்க ஏன் கோவமா நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் வாய் திறந்து வெறும் திமுகவே திட்டிட்டு இருக்கீங்களே? திட்ட வேணான்னு சொல்ல, நீங்க எதிர்க்கட்சியா தான் வளர்றீங்க. நீங்க ஆளுங்கட்சியா வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆளுங்கட்சியை திட்டுறது தப்பு இல்லை. ஆனால் ஆதாரத்தோடு அறிவுபூர்வமாக புரிதலோடு பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப திரையுலக பல பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கல்ல. இப்ப வந்து சமீபத்தில் சல்லியர்கள்னு ஒரு படம் தியேட்டரே கொடுக்கல சார். தமிழ் படம் தியேட்டரே கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு யாராவது எந்த சினிமாக்கார வாய் திறந்தாங்களா? ஏன் திறக்கல? சுரேஷ் காமாட்சி மட்டும் பேசிட்டே இருந்தார். அவர் அந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சாரு, அதனால அவர் பேசினாரு. இன்னைக்கு யாருமே பேசல. விஜய் எத்தனை திரைப்படங்களுக்கு பிரச்சனை வரும்போது வாய் திறந்திருக்காரு? கமலஹாசனுக்கு வாய் திறந்தாரா? சூர்யாவுக்கு வாய் திறந்தாரா? ரஜினிகாந்த் வாய் திறந்தாரா? படப்பெட்டியே தூக்கி ஓடுனாங்க சார் பாபா படத்துல. கேட்போம். எதுவுமே நடக்கல. அப்ப நீங்க யாருக்குமே வர மாட்டீங்க, எதற்குமே வாய் திறக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவைனா மட்டும் வாய் திறப்பீங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேசாம இருக்கிற நேரத்தில் பேசினா வம்புல தான் மாட்டுவார். ஓகே, இப்போ விஜயே பேசல அப்படின்றப்போ ஒரு சந்தேகம் விஜய் தரப்பு மேலேயும் வருது அப்படின்றாரு சார். இல்லை, நம்பர் 1 18ஆம் தேதி படம் வந்து தணிக்கைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு திரும்ப 22ஆம் தேதி சில கட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. 24ஆம் தேதி திரும்ப தணிக்கை பண்ணி அதை திரும்ப சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் மறு தணிக்கை குழுக்கு வேறு குழுக்கு வந்து அனுப்புகிறாங்கன்ற தகவல் வந்து வெளியிடப்படவே இல்லை. முதல்ல ஒத்துக்கிட்டு UA-16 சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன டீம் ஆக்சுவலாக அதன் பிறகு 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. பிறகு 5ஆம் தேதி வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர், தனிப்பட்ட நபர் மட்டும் தணிக்கை குழு தலைவருக்கு போயிட்டு தகவலை வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து படத்தில் சில காட்சிகள் வந்து தடை செய்யப்பட வேண்டும், இது வந்து மறு தணிக்கை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மறு தணிக்கைக்கு வந்து உள்ளாக்கப்படுது. நிறைய காலங்கள் போதிய நேரம் இருந்த பொழுதும் அதை முறையாக பயன்படுத்தாமல் கால விரயம் பண்ணி இப்படி வீணடிச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு படத்தை திட்டமிட்டு நிறுத்த வேண்டும் இல்லை தடுக்க வேண்டும் அப்படின்ற செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் செய்யப்பட்ட செயலை தான் பார்க்கப்படுது. அதை தாண்டி படத்தில் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 இடங்களில் மியூட் செய்யப்பட்டிருக்கு. 50 இடங்களில் மியூட் செய்யப்பட்டிருக்கு. 50 இடங்களில் மியூட் செய்யப்பட்டிருக்கு. பிறகு மதம் சார்ந்த கருத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சில கட்ஸ் எடுத்திருக்காங்க. வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கோம். வன்முறை உச்சத்தில் இருக்கக்கூடிய படங்கள் கூட சென்சாரில் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் இந்த படத்தில் வன்முறை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய கட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி மிலிட்ரியோட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த தகவல் எல்லாம் 22ஆம் தேதி கொடுக்கும்போது தெளிவாக கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா அதுக்கான வேலைகளை இந்த தகவல் எப்போ தெரியும்? இந்த தகவல் எத்தனை மியூட் எத்தனை இது ஏன் மறுத்தணிக்கையில் இந்த தகவல் எப்போ தெரியும்? இந்த தகவல் வந்துட்டு படக்குழுவுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. படக்குழு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் திரும்பவும் வந்து தணிக்கைக்கு அனுப்பும் பொழுது 22ஆம் தேதி கொடுக்கும்பொழுது இந்த காரியங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நேற்று கோர்ட்ல எங்களுக்கு தெரிவிக்கவே படலை அப்படின்னு ஒரு வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் படக்குழுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சென்சார் போர்டு சார்பாக வாதங்களை முன்வைக்கிறாங்க. மறு ஆய்வுக்கு தெரிஞ்சு அஜாக்கிரதையா இருந்துட்டாங்களோ? இல்லை, இதுல படக்குழுவுக்கு தெரிவிக்கப்படாத விஷயம் என்னன்னா மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அது தெரிவிக்கப்படல. ஓகே, முதல்ல சொல்லும் பொழுது சில கட்ஸை எடுத்து தானே நம்ம ரீசப்மிஷன் பண்றோம். அப்போ தகவல் தெரியாம நம்ம பண்ணல.
அதை தாண்டி எம்ஜிஆர் சார்ந்த சில வசனங்கள்லாம் உள்ள இருக்கு. ஆமா, அதையும் கட் செய்ய அது நான் சொல்லக்கூடாது போல. இப்போ அதையும் சில விஷயங்கள்லாம் வந்து கட் செய்ய சொல்லியிருக்காங்க, அதையும் கட் பண்ணியிருக்காங்க. 27 கட்ஸ் ஆல்மோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க திரும்ப. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். தணிக்கை குழு வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை தடை செய்வது முற்றிலுமாக தவறு. இது நம்பர் 1. அதை தாண்டி இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகன் படத்துக்காக இன்று ஆதரவாக குரல் கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களாகட்டும், அதை தாண்டி நிறைய சினிமா நடிகர்களாகட்டும், அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ஜனநாயக நாட்டில் பிரச்சனைகள் வரும்பொழுது குரல் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருந்தாலும் சரி, செல்வ பெருந்தங்கை சொல்லியிருந்தாலும் சரி, இன்று தனிப்பட்ட நபர்கள் நிறைய பேர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு கட்சி சார்பாக ஆதரிக்கிறாங்க, ஒன்று வரவேற்கணும், இல்லை இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றதையாவது வேற வகையில் விஜய் சொல்லணும். விஜய் சொல்லாம இருக்காரே அப்படின்றப்பவே அது ஒரு கேள்வி ஏற்படுத்தாங்க. விஜய் நான் சொல்லலைன்றது வந்து முற்றிலும் தலைவா படத்துக்கு விஜய் பேசினார், என்ன நடந்தது முற்றிலும் தவறான கருத்து. ஏன் அப்படின்னா ஆடியோ லான்ச் அப்பயே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக மலேசியாவில் நிகழ்ச்சி நடக்கும்பொழுது கடைசி படம் அரசியல வர வந்துட்டோம், இந்த படம் வெளியே வரதுக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்கன்ற தெரியலன்ற தகவலை வந்து ஆடியோ லான்ச்சில் 80,000 மக்களுக்கு முன்னாடி இத்தனை கோடி மக்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியிலே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக விஜய்க்கு அப்பவே தெரியுது இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்குல்ல. ஏன்னா இன்று அரசியல் மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. பரபரப்பாக பேசக்கூடிய தலைவர்கள் ஒரு தலைவராக வந்து விஜய் வந்து உருவெடுத்திருக்கார். இது ஒரு மறுக்க முடியாத சக்தியாக ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கார். அதெல்லாம் தாண்டி அண்ணன் நிறைய கற்பனை கதையெல்லாம் நிறைய சொன்னாரு. சினிமாவில் இருக்கிறது நிறைய கருத்துக்கள் சொல்லுங்க. பொது அரங்கம் உலகம் பார்த்துட்டு இருக்கு. தவறான தகவல் நீங்க விளக்கம் சொல்லுங்க. ஆமா ஆமா இவ்வளவுதான். ஒரு தணிக்கை குழு ஒன்று வச்சுக்கிட்டு இவ்வளவு தடைகள் பண்ண வேண்டிய அவசியம் நிச்சயமா கிடையாது. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. இது எங்களுடைய தகவல். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்த படம் வெளிவரக்கூடாதுன்னு ஜனநாயகன் டீமும் நினைக்குது, அது பாஜகவோட பிளஸிங்ஸோட அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சார், அங்கதான் நான் ஒரு விதத்துல கார்கே வேறுபடுறேன். ஜனநாயகம் டீம் ப்ராபப்ளி அதை வந்து எதிர்பார்த்திருக்கலாம். அதனால அவங்களுடைய அப்ளிகேஷன்லயோ இல்ல ஒரு சென்சார் போர்டு சர்டிபிகேஷனுக்கு அவங்க சப்மிட் பண்ணதோ அதுல வந்து குளறுபடிகளை பண்ணிருக்கலாம். ஸோ தட் இது கொஞ்சம் டிலே ஆகுது. அதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ப்ராபகண்டாவாகும். மூவியினுடைய ஒரு சேலுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நான் டினை பண்ணல. இங்க ஏன் பாஜக ஏன் அது பிளெஸிங்ஸோட வரணும்? பாஜக வந்து என்ன ஆக போகுது அவங்களுக்கு? ஏன்னா வந்து பாஜகனுடைய பிளெஸிங்ஸோட இது நடந்தால் ஒன்று விஜயும் பாஜகவும் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள உள்ளடியா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவர் வளர்வதனால் இது என்னன்னா ஒரு இந்த திமுக சைட்ல இருந்து இந்த பெண் சைட்ல இருந்து ஒரு நேரேட்டிவ் வந்து கட்டமைக்க முயற்சித்தார்கள். ஏதாவது என்னன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அதாவது பாஜக இது தடுப்பதனால் பாஜக மேல கோவப்பட்டு சிறுபான்மையினர்கள்லாம் வந்து ஓட்டை பிளந்து விஜய்க்கு போடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு விஷயங்கள். ஏன்னா அரசியல்லையோ இல்லைன்னா ஓட்டிங் பேட்டர்னோ புரியாதவர்கள் பேசுவது. இத மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து விஜய்க்காக வந்து சிறுபான்மையினர்கள் கூட வந்து நிப்பாங்க அப்படிலாம் நீங்க வந்து எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனம். இன்னைக்கு ஃபைட்டு பாஜக விஜய் எதிர்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு நேரேட்டிவ் வந்து நிக்கலையா? காமன் மேனுக்கு அப்படித்தானே ஒரு புரிதல் வரும். இது வரவே வராது சார். அந்த விதத்துல வரவே வராது. ஏன்னா அப்ப என்ன பண்ணிருக்கணும், விஜய் உடனே இறங்கி அடிச்சிருக்கணும் பாஜகவை. பாசிச பாஜக அதுதான் வந்து திமுக இன்ஸ்டிகேட் பண்றாங்க விஜய. நீங்க வந்து பாசிசம்னா என்னன்னு தெரியுமா, பாஜகனுடைய இது எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்களா அப்படின்னு இன்ஸ்டிகேட் பண்றாங்க. அப்ப விஜய் அதுக்கு ஒரு ரியாக்டாவது பண்ணிருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல. அது விஜயும் ரியாக்ட் பண்ணல. சோ இந்த கட்டமைப்பு எதுக்குன்னா இந்த நேரேட்டிவ் செட்டிங் இஸ் ஆர்கனைஸ்டு பை பெண் நிறுவனம் தான் அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது சோசியல் மீடியாவில் நிறைய இதை வந்து 2 நாளா கட்டமைச்சிட்டு வராங்க. இது வந்து கிறிஸ்துவ வாக்குகள்லாம் வந்து அதனால வந்து திமுக போக வேண்டியதெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டா அந்த பக்கம் போய் நிற்கும், அதனால பாஜக அதை செய்யுது அப்படின்லாம் இதெல்லாம் சொல்றேன். ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு விமர்சனம். நான் இதுல வந்து கண்டிப்பாக ஒரு ஜனநாயகம் டீம் வந்து இதனை செய்திருக்கிறார்கள் என்றால் ஒத்துக்கொள்ளக்கூடியது. அவர்கள் அதனாலே வேணும்ட்டே காட்சிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி
அப்ஜெக்ஷனபிள் காட்சிகளை கொடுத்து அதனால வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கி அந்த சர்ச்சையினால படத்தினுடைய ஒரு இதுல கோர்ட்ல ஜட்ஜ் சொல்றாங்க அப்நார்மலா இதுல இருக்கு அப்படின்றது. சோ அப்நார்மலா ஒரு வாதங்களை சென்சார் போர்டு வைக்குது அப்படின்றப்பவே அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பார்க்க வேண்டாமா சார்? அதுதான் சொல்றேன். சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்து கோர்ட் பார்த்ததா இல்லையா? பார்க்கல. சென்சார் போர்டு ஒன்றிதான் இது வரைக்கும் பார்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ட்ரெய்லரையும் சென்சார் போர்டு வந்து அப்ரூவல் இல்லாம வந்திருக்க முடியாது. அந்த ட்ரெய்லர்ல அப்ஜெக்ஷனபிள் கான்டென்ட்டா பெருசா இல்ல. மேபி கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தது. அதுக்கு தான் வந்து நீங்க யூஏ சர்டிபிகேஷன் கொடுத்தா போதும். ஒரு அப்ஜெக்ஷனபிள் கான்டென்ட் இருக்கிறதாக அதுல தெரியல. அப்போ சென்சார் போர்டு என்னத்தை பார்த்துருக்காங்க, எதுக்கு அப்ரூவல் கொடுக்காம இருக்காங்கன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சோ இது வந்து ஒரு வெளியில வரும்போது ஒரிஜினல் எல்லாம் வெளியில வரும்பொழுது இங்க பின்னாடி பாஜக இருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்ளல. பாஜக கண்டிப்பா நான் இருக்காதுன்னா அரசியல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் பாஜக ஆட்சியில இருந்தாலும் ஒரு அரசியல் இது வந்து விஷயத்துக்காக அவர்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது நடக்கும். நான் வந்து அதெல்லாம் வந்து சால்ஜாப்பா சொல்லி எல்லாம் தட்டி கழிச்செல்லாம் போக மாட்டேன். அந்த மாதிரி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு இந்த அரசியலில். அதெல்லாம் நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் விஜயை வந்து இந்த மாதிரி விஷயத்துல தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கண்டிப்பாக பாஜகவுக்கு இந்த நிலைமையில் இல்லை. விஜய் எப்படி ஒரு பூஸ்டர் பண்ணணும்னு பாஜக விரும்பாது. பாஜக இது ஒரு கட்டாயம், இது ஒரு எந்த ஒரு விதத்திலயும் ஒரு கம்பல்ஷன் இல்லை இந்த இடத்துல பூஸ்ட் பண்ணணும். இதே காமன்மேன் கேள்வியா தான் கேட்கிறேன். ஒருவேளை பாஜக ஸ்ட்ராங்கா விஜய் எதிர்க்கிறாரு, அது போதாதுன்னு திமுக சொல்லுது. அப்போ பாஜகவும் விஜய் எதிர்த்து இல்ல இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா சிறுபான்மையினர் யோசிப்பாங்கல்ல, ஓ பாத்தீங்களா பாஜக எப்படி நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு. நான் ரசிகர்களா கேட்கல, சிறுபான்மையினர் யோசிப்பாங்கல்ல. சார், சிறுபான்மையினரோட ஓட்டு என்பது காலமாக அக்ராஸ் இந்தியா, ஃபர்கெட் அபவுட் தமிழ்நாடு, மோர் சோ இன் தமிழ்நாடு, இது வந்து ஒரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஓட்டு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஜமாத்தும் சர்ச்சும் முடிவு செய்யும், அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும். இங்கதான் செக்யூலரிசம் பேசக்கூடிய பலர்கள் கோவில்கள்ல போய் யாரும் உட்காந்து நீ உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க. இது பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன் நான். ஒரு ஜமாத்லயோ சர்ச்சிலயோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படும், இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். அதனால சிறுபான்மையினர்களை அதே மாதிரி நான் வந்து இந்த சிறுபான்மையினர்கள் ஓட்டெல்லாம் நான் வந்து கட்சிகள் வந்து அவர்களை வந்து மிகவும் தவறான முறையில் சித்தரிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு அரசியல் ஆய்வாளனாக சித்தரிக்க நான் முயலவில்லை. அவர்கள் ஒரு எமோஷன்ல ஓட்டு போடுவாங்க. அந்த எமோஷன் எப்படிப்பட்ட விதத்துல ஓட்டு போடுவாங்கன்னா, நீங்க ஒரு மதத்தின் சார்பாக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்ல ஒரு எமோஷன்ல ஓட்டு அந்த பக்கம் சாய்வாங்களே தவிர, நீங்க என் மதத்தை சார்ந்தவரை நீங்க நிர்பந்தப்படுத்துகிறீர்கள், அதனால நான் என் மதம் முழுக்க போய் நிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, இந்த மூவி ரிலீஸ் ஆகி நான் 3.5 மாதங்கள் கழிச்சு தானே உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்குள்ள பல விஷயங்கள் நடந்து இந்த ஜனநாயகம் என்ற இந்த இஷ்யூவே பேக் பர்னருக்கு போயிடும். இதுல பாஜக ஏன் பூஸ்டப் கொடுத்து விஜய்க்கு அப்படி ஒரு மைலேஜ் கொடுக்க நினைப்பாங்கன்னு கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ அவரே சாரே பேசும்போது சொன்னார், என்ன சொன்னார்னா பாஜக எல்லாம் சுத்தமாக இல்லைன்னாரு. அப்புறம் அவர் பேச்சிலேயே இல்லாமல் இருக்காதுன்றதையும் நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அரசியல் எது ஒன்றா நடக்கலாம்னு சொன்னார். இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் சார். இப்போ நம்ம பாஜக அரசாங்கம் அவங்க தான் வந்து இங்கே என்ன நடந்தாலும் அவங்ககிட்ட அனுமதி பெற்று தான் நாட்டிலேருந்து யார் வேணாலும் வெளியில் தனியார் விமானங்களில் போக முடியும். தனி விமானம் எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா அங்கே வந்து நீங்கள் நிறைய நாம்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இவர் விஜய்க்கு அந்த நம்ம பாஜக அரசாங்கம் கொடுக்குற எவ்வளவோ சலுகைகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. சமீபத்தில் கூட அவர் வந்து தனி விமானத்தில் தான் இங்கிருந்து மலேசியா போனார். மலேசியா போனதை கூட விட்டுருங்க, கரூரில் அவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் நடந்த பிறகு அவர் திடீர்னு 1 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்து அங்கேருந்து அவருக்கு தயாராக வைத்திருந்த விமானத்தில் கிளம்பிங்க வந்துட்டாரு. அதற்கெல்லாம் யார் அனுமதி எப்படி கிடைத்ததுன்னா, அப்ப அங்க அவருக்கான அவருக்கான நல்ல விதமான ஒரு ரேப்போ இருக்கு. பெர்மிஷன் கிடைச்சிரும். இல்ல சார், கிடைச்சிருக்கோம். நீங்க மலேசியா கேளுங்க. இது ஓகே, கிடைச்சிருச்சு. மலேசியாக இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அதாவது என்னன்னா, நீங்க அந்த அளவுக்கு ஒரு அணுகுமுறையை, சாஃப்டான அணுகுமுறையை தான் பாஜக விஜய் மீது வைத்திருக்கிறது. அது தப்பு இல்லை, ஏன்னா ஒரு நடிகர், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கிற அதே ஒரு விஷயத்தை ஏற்கனவே சென்சார் கொடுத்த படத்திற்கு இன்னொரு மொழியில கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இதுல ஏற்கனவே யூஏ கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இது தடை செய்யறோம், நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம்னா
இன்னொரு விஷயம் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இன்று வரை இப்ப நம்ம பேசிக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் பராசக்திக்கு சென்சாரிடம் வந்து சான்றிதழ் கிடைக்கல. அப்ப இவங்க நோக்கம் என்ன? கலைத்துறையும் சினிமாவையும் அரசியலையும் தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாது சார். இன்னும் 3 மாசத்துல தேர்தலை சந்திக்க போறோம். கலைத்துறையிலிருந்து பல முதல்வர்களை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இன்னொரு விஷயம், இங்க என்ன சொன்னாலும் அது ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். பராசக்தி பேசுகிற அரசியலும் மிக முக்கியமான அரசியல். எங்க எப்படி வந்து அதாவது என்னன்னா டிவிக்கு அரசியலை வந்து விஜய் பேசுகிறாரோ அவர் படத்துல, அது மாதிரி பராசக்தியில ஒரு அரசியல் பேசப்படுது. இது 2 படத்துக்கும் இதுவரைக்கும் கிடைக்கல. நான் என்னன்னா 2 படத்துக்கு பின்னணியிலும் சென்சார் அந்த அதிகாரிகளும் சென்சார் நிறுவனமும் அவர்களை வைத்திருக்கிற பாஜகவும் பின்னணியில் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் தான். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் திரு சேஷாத்ரி சார். நான் ரொம்ப சிம்பிளா நானும் ஒரு காமன் மேனா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சார். இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளி வருமா வராதா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க இன்னைக்கு இந்த படத்தை தடை செய்து விட்டோம் சென்சார் போர்டு மூலமாக சொல்லிட்டாங்க. கோர்ட்டுக்கு செல்லப்படும். கோர்ட் அதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணி சென்சார் போர்டுக்கு ஒரு ஆர்டர். இப்போ வரைக்கும் சென்சார் கிடைக்கல. இல்ல கார்கே நான் என்ன சொல்றேன், நீங்க பொங்கல் ரிலீஸ விட்டுருங்க, பிப்ரவரி மாசம் வந்துடலாம், மார்ச் மாசம் வரலாம். இதை வந்து லைஃப் லாங் நீங்க தள்ளியே போட, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தள்ளி போட முடியாது. அதற்கு முன்னாடி இந்த படம் வரும். இதுதான் சொன்னேன். இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமான விமர்சனமா ஏன் இருக்குன்னா, சென்சார் நினைத்தால் ஆல்ரெடி குற்றப்பத்திரிகை 20 வருஷமா முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது மாதிரி இல்ல சார். நீங்க வரலாறு தெரிஞ்சு பேசுங்க சார். ஒரு நிமிஷம். பேனல்ல இருந்தது இதே குற்றப்பத்திரிகை படம் அந்த இது பார்த்து 20 ஆண்டுகள் முடக்கப்பட்டுச்சு. 10 வருஷத்துக்கு மேல அது முடக்கப்பட்டு 20 வருஷம் கழிச்சு வந்துச்சுன்றாங்க. கரெக்ட் வந்தது. அது வரைக்கும் யாரும் கோர்ட்டுக்கு போகவே இல்லையா? அதுல கோர்ட் என்ன சொன்னாங்க? அதுல அப்படியே கடப்பல இருந்தது அந்த வழக்கு. இல்ல சார், அந்த கோர்ட்டுக்கு ஏன் போகவில்லை? இப்ப கோர்ட் இந்த விஷயத்தை அர்ஜென்ட் ரிட் பெட்டிஷனா எடுக்கும் போது அதை ஏன் எடுக்கவில்லை? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீதிமன்றமும் பாஜக கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்ல வரீங்களா? வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் பேசுகிற விஷயத்தை மாத்தி பேசணும்னு ட்ரை பண்றாங்க. இதுதான் தவறான தகவல். சரி சார் முடிச்சு. இல்ல இது தவறான தகவல் சொல்லி முடிச்சேன். இல்ல உங்க ஆர்குமெண்ட் விளையாட்டுத்தனமா இருக்கு. சரியான தரவோட பேசுறேன். நீங்க பேசுறது தப்பா பேசுறாரு. நரேட்டிவ் தப்பா பேசுறீங்க சார். அவர் வெளிய தவறான தகவல் சொல்றாரு சார். அது அனுமதிக்க முடியாது சார். அவர் முடிச்சிரட்டும். சரி சார் முடிச்சிருங்க சார். நான் சொல்வது என்னன்னா, பாஜக இஸ் நாட் a no voice பார்ட்டி. இந்த 2 படங்களையும் தடுத்து நிறுத்துவது அவர்களால் முடியாது. இது கோர்ட்டுக்கு போகும். கோர்ட் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரும். அப்ப என்ன ஆகும்? இந்த மெசேஜ் நேரேட்டிவ் செட் பண்ணப்படும். அதுக்கு ஜனவரி மாசத்திலே வந்ததுன்னா 3 மாசத்துல மக்கள் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த படத்தை. சோ பாஜக இஸ் நாட் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த கட்சி வந்து அப்படியே நேத்திக்கு முளைச்சு இன்னைக்கு வளர்ந்த கட்சி இல்லைன்னா அரசியல் தெரியாத கட்சி கிடையாது. சென்சார் போர்டு இதை செய்வதில் நான் ஆரம்பத்திலேயே கண்டனம் செய்கிறேன். இதை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல. இதை செய்திருக்க வேண்டும். இதை 2 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்க முடியும். ஒரு டிசைசிவ் எடுத்துக்க முடியும். ஆனா இதுல நீங்க இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி இல்லைன்னா இப்படி, அப்படி இல்லைன்னா இப்படி, இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமான ஒரு விமர்சனமா தான் நான் பார்க்கிறேன். திரு பிரதீப்ட காங்கிரஸ் ஆதரவை பொலிட்டிக்கல் டூலா ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு, இந்த படத்தின் மூலமா காங்கிரஸ் ஆதரவு, இப்போ தாவேக்கே இதை ரசிக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, காங்கிரஸ் ஆதரவுன்னா கூட கட்சி முழுமையாக ஆதரிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய முக்கிய பிரமுகர்கள் அவருடைய மனதில் படக்கூடிய நியாயத்தை வந்து பொதுவெளியில் தகவல் பகிர்ந்திருக்காங்க. அது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அது வரவேற்கப்படுகிறது. இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, ட்விட்டர் போடுறாங்க. இல்லை, திரு பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபரும் அதை சந்திக்கிறார். இருந்தாலும் நாங்கள் அரசியல் பேசலை அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லியிருக்கார். தனிப்பட்ட சந்திப்புகள் நிறைய நபர்களுக்குள்ள இருக்கலாம், அது தவறு கிடையாது. ஸோ காங்கிரஸ் வராங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம் தானே. அதில் என்ன சொல்கிறது, இல்லை இந்த ஒரு படத்தை வச்சு பொலிட்டிக்கலி ஒரு கேம் இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை விஜய் ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு, அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே காங்கிரஸ் ஆதரவு அப்படின்னு. விஜய் என்ன எந்த கேமும் இங்கே விளையாடல. கேவிஎன் ப்ரொடக்ஷன் படத்தை தயாரிச்சிருக்காங்க, வழக்கும் அவங்க தான் போட்டிருக்காங்க, அவங்க தான் கேட்டிருக்காங்க. விஜய் அண்ணா படத்தில் ஒரு கதாபாத்திரம், முக்கிய கதாபாத்திரம். அவர் அரசியலுக்கு வராரு, அவர் நடிக்கக்கூடிய கடைசி படம் சொல்லியிருக்கார். இவ்வளவுதான் தகவல். இதை தாண்டி விஜய் அண்ணா வந்து களத்தில் இறங்கி ஒட்டுமொத்தமாக வந்து ஆதரவை திரட்டணுன்ற ஒரு அவசியமும் நிச்சயமாக கிடையாது.
அதை செய்தால் அது வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தும். நாளை தீர்ப்பு இருக்கு, நல்ல தீர்ப்பாக வரும்னு எதிர்பார்ப்போம். இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் மக்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமையுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. படம் தள்ளி போனது வருத்தம் தான், ஆனால் நிச்சயம் வரும், பார்ப்போம். இல்லை, அதில் அவர் இன்னொன்று சொன்னார், படம் ஒரு திருப்திகரமாக இல்லை, அப்போது வந்து தள்ளி வச்சாதான் படத்துக்குடைய கலெக்ஷனும் மற்ற விஷயங்களும் எல்லாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணனுக்கு வந்து நல்ல கற்பனை வரணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் பார்த்தாங்கன்னா அது சென்சார் போர்டு தான் தவிர அது வந்து ரிவ்யூ சொல்ற டீம் கிடையாது. ஆக்சுவலா அவர் சொன்னது பார்த்தா ரிவ்யூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல கடந்த முறை இது மாதிரி வந்து ரஜினி படம் பார்த்து ஒரு சென்சார் உறுப்பினரே வெளிநாட்டுல அவருடைய எக்ஸ்தலத்துல படத்தை பத்தியே போட்டுட்டாரு. அப்ப உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்க மாட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆக மொத்தம் எல்லா கருத்துக்களும் வெளியில இருந்து வர்றதுதான். கற்பனை வளம்ன்றது நிறைய சொல்லலாம் சார். நம்ம ஏத்த மாதிரி இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னப்பட்ட விஜயுடைய சமீபத்திய படங்கள் கூட கலெக்ஷன்ல பெரிய மாஸ் ஹிட் காட்டியிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா அவர்கள் தனியாக வருவார்கள், பெரிய இன்னொரு படங்கள் மோதுவதற்கு வராது. இப்ப திரையரங்குகளை பிரியுது சார். இப்ப சிக்கலை எங்க வருதுன்னா இவர்கள் கேட்கிற ரேஷியோ 75% நீங்க வந்து தியேட்டர்ல எங்களுக்கு வருமானத்தை கொடுங்க, 80% கொடுங்க. நான் சொல்லல சார், அந்த திரையரங்கு உரிமையாளர்களே அதை குற்றம் சாட்டுறாங்க. அப்ப அங்க தியேட்டர்கள் பிரியும் போது நாம தனியா வரலாம் அப்படின் போது ஒரு பெரிய ஒரு 1000 திரையரங்கு இப்படி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம சொல்ல வரேன். நமக்கு என்ன இருக்கு, கற்பனை வளத்துல யார சொல்லி என்ன பிரயோஜனம்? தனியா வர்றதுக்காக தான் இந்த பிளான் அப்படின்னு. இல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து முற்றிலும் தவறான தகவல். ஆக்சுவலா பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் வரும்பொழுது கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்க்கக்கூடிய சினிமா அது. அதனால் சினிமா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் வந்து நல்ல வருமானம் இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்படி ஒட்டுமொத்தமாக வந்து நஷ்டத்தில் இயங்கும் அப்படின்னா அந்த படத்தை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்களா, திரையிடவே மாட்டாங்கல்ல. அதையும் நம்ம கணக்கில் பார்க்கணும்ல. எல்லாரும் லாப நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த சதவீதம், குறிப்பிட்ட சதவீதம் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னா நாங்கள் திரையிட முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டி பென் மீடியா இப்போது சொன்ன மாதிரி வந்துட்டு ஸ்ரீராம் சொன்னார் அழகா, நிறைய ஒரு கட்டுக்கதைகளை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டு வராங்க. பாஜக வந்து எதிர்க்கிறாங்க டிவிகேவை, அதனால் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகளும் பொய்களும் சொல்லக்கூடிய வேலை தான் திமுகவும் அதை சார்ந்த நபர்களும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லணும். சகோதரர் சேஷாத்ரி சொன்னது உண்மை. 2 விஷயத்தை சொன்னார், வழிமொழிகிறேன். சென்சார் இதை ஒழுங்காக நடந்திருக்கலாம். 2வது விஷயம் வந்து இதனால சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போகாதுன்றாரு. அது உண்மை. ஏன்னா சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக அவங்க தலித் மக்களும் சரி அல்லது ஓபிசி மக்கள்னு பெரும்பாலோர் என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இன்றைக்கு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அது எப்போவுமே அது பாலங்கள் கட்டினாலும் எல்லா விஷயத்துலேயும் தமிழ் மக்களுக்கு செஞ்சாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கிறது காரணம் அவங்க செய்யக்கூடிய நச்சைகள். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னே நான் தமிழ்நாடு முழுக்கும் எல்லா ஜமாத்துகளையும் போய் மாவட்டம் வட்டார ரீதியாக நான் சந்தித்தேன். இன்றைக்கி வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திரு வேலுச்சாமி கூட வந்தார், திரு ரமணி வந்தார். நாங்கள்லாம் போய் சொல்லும்போது எல்லா ஊர்களையும் முழு ஆதரவு கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியை வந்து அது பிஜேபியுடைய பினாமி ஆட்சியாக தான் அன்றைக்கி பார்த்தாங்க. அதன் விளைவு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அன்றைக்கி பெற்றது. அதனால் அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்யாதை விட திரு கலைஞர் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு. உங்களுக்கு நன்றாக தெரியும், எந்த வகையிலும் போகாது. இடஒதுக்கீடு உங்களுக்கு தெரியும். கலைஞர் இருக்கும்போது என்னுடைய பேரை சொல்லி கலைஞருடைய மாநாட்டில் கொடுத்தாரு 3%. அவரே 5% தர்றேன் 2011 இல்ல திருமணத்தில் வந்தவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, நான் கேட்டு உலமா வாரியம் கொடுத்தாரு, நானே கேட்டு மகளிர் உதவு சங்கம்னு கொடுத்தாரு, மகளிர் விடுதிகள் 16 கொடுத்தாரு. இது மாதிரி பல காரியங்களை இன்னைக்கு உள்ள முதல்வர் வந்து ஹஜ் இல்லத்தை வந்து இன்னைக்கு துவக்கி வச்சிருக்காரு. இது மாதிரி பெரிய விஷயங்களை கலைஞர் செஞ்ச மாதிரி பல கல்லூரிகளுக்கு கொடுத்தது. இதையெல்லாம் செய்யல. அதனால மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பா செய்யறது. அது மட்டும் இல்ல, பிஜேபி விரோதமா இருக்கிற சிறுபான்மை ஒரே வார்த்தையில நண்பர் இதயத்துல்லா அவர்கள் காங்கிரஸை ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்றாரு.
ஆனா அவருடைய தலைவர்கள் வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணா அவர் நல்லா இருக்கும். அவர்கள் வந்து இல்ல நாங்க வந்து திமுகவோட ரொம்ப இருக்கான்னு சொல்லிட்டு அது அதை எதிர்த்து பேசக்கூடிய இந்த ஜெய் ஜெகத் கேங்க வந்து ஒரு கண்டிச்சாங்கன்னா இவர் சொல்றதெல்லாம் ஏற்கக்கூடியதா இருக்கும். கண்டிக்கும் போது கண்டிப்பாங்க, கண்டிக்க வேண்டியதை கண்டிப்பாங்க. நானும் உங்க மூலமா சொல்றேன், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பலகீனமாகிடக்கூடாதுன்னு சொல்லி பொது வெளியில யாரும் சொல்லாம அது நிச்சயமாக அந்தந்த கட்சிக்குள் பேசணும், அப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசணுங்கிறத உங்க வாயிலாவே மக்களுக்கு நான் சொல்றேன். அதுவும் நியாயமான விஷயம். பொது வெளியில பேசும்போது கற்பனையும் அப்புறம் வந்து இந்த நிறுவனம் சொல்லுதுன்ற மாதிரி வார்த்தைகள் சிறுபிள்ளைத்தனமான வார்த்தைகளை பேசும்போது உண்மை சொல்லும் போதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்து விளையாடுவது அவர்களுக்கு வழக்கம். அதனால பேசுகிற விஷயத்துல உண்மைத்தன்மை அறிந்து தரவுகளோடு சரியா பேசினாங்கன்னா மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். குழப்பவாதிகள் தான் சிறுபிள்ளைத்தனம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறது, அப்புறம் கற்பனைன்னு பேசுறது, இது எல்லாத்தையும் நான் வந்து அதை ஏத்துக்கல. நான் பேசுற அனைத்துமே உண்மையான தகவல்கள் தரவோடு கேட்டா நான் ஆதாரத்தை வெளியிட்டுருவேன். இல்ல சிறுபிள்ளைத்தனம் கற்பனைன்னு சொல்லி சொல்றாரு. அண்ணன் தான் ஒரு கதையே சொன்னாரு, வெளிநாடுகள்ல பார்த்தாங்க, பார்த்துட்டு படம் சரியில்லை, கதை சரியில்லைன்னு சொன்னது நீங்க தானே. அதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப நான் வெளியிட்டுருவேன் சார். அசிங்கம் சார். படம் வரட்டும். ஆதாரப்படாத விஷயங்களை பேசிட்டு ஒரு சென்சார் போர்டுக்கும் அவங்க யூடியூப்ல ஏதோ ரிவ்யூ தர மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதே வந்து கண்டிப்பா சிறுபிள்ளைத்தனம் தான். அதனால என்னுடைய வார்த்தையில வந்து தவறு இல்லை. அதை நான் மீண்டும் ஒரு முறை பதிகிறேன். பொறுத்தவரை இந்த ஆட்சி நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி சொல்வதில்லை, காங்கிரஸ் ஆட்சி சொல்றது திமுக ஆட்சி தான். ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு, நாளைக்கு வரப்போறக்கூடிய ஆட்சியை என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. சரி, ஓகே ஓகே பாப்போம். அது நாளைக்கு டிபேட்டா பேசுவோம். பொறுத்து பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது, படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். வார்த்தையில் இந்த விருதுகளுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.